மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. நமக்குன்னு ஒரு வீடு வேணும். எலி வலையானாலும் தனி வலையா இருக்கணும். நமக்குன்னு ஒரு சின்ன வீடா இருந்தாலுமே நமக்குன்னு சொந்தமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு எல்லாருக்கும் ஆசை உண்டு. சில பேருக்கு இடம் வச்சிருப்பாங்க, ஆனா கட்ட முடியாது. இது மாதிரி அந்த சிரமங்களுக்கு தடைகளா இருக்கக்கூடியது கிரக சூழ்நிலை. இந்த கிரக சூழ்நிலைய விளக்கக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலம் இருக்கு. நீங்க வீடு கட்டணும்னு சொன்னா கட்டுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க கட்டினீங்கன்னா மிக அருமையா இருக்கும். நல்ல வீடு அமையும். ஏன்னா இது நான் அனுபவபூர்வமா என்னுடைய பக்த கோடிகளுக்கு நான் சொல்லியிருக்கேன். அவங்களும் போய் பரிகாரம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மாடி வீடு கட்டி, காசே இல்லைன்றவங்க மாடி வீடு கட்டி கடன் இல்லாம வருமானம் வீட்டை கட்டி சுகமா இருக்காங்க. அதில் இன்னைக்கு வாடகைக்கு விட்டு வருமானமும் இருக்கு. அந்த ஸ்தலம் எதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னிமலை முருகன் தான். இங்க முருகனுடைய விசேஷம் என்னன்னா, முருகன் மூலவர் செவ்வாய் அம்சத்துல இருக்கிறாரு. பூமிகாரகன் தத்துவத்துல இருக்காரு. அதனால பூமி, வீடு, யோகமா வேணும்னு சொல்றவங்க இந்த கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய வள்ளி தேவி யானைக்கு தனி சன்னிதானம் இருக்கு. அமிர்தவல்லி சுந்தரவல்லின்னு பேரு. அவங்களுடைய சன்னிதானத்துக்கு போற வழியில கற்களை, அங்க இருக்கக்கூடிய கற்களை ஒன்று மேல ஒன்று அடுக்கு போல வச்சா, அதை வைக்கும் பொழுது தனக்கு வீடு அமையணும் அப்படின்னு நினைச்சிட்டு வச்சா 3 ஆண்டுகளுக்குள்ள அவங்களுக்கு சொந்த வீடு அமையும். இது நிச்சயம் தின்னம். நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முருகனை வழிபடுங்க. வள்ளி தேவியார் உங்களுடைய விண்ணப்பத்தை வைங்க. அவங்க கண்டிப்பாக இதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த மலையினுடைய அற்புதத்தை நான் ஒரு சிறு என்னுடைய அனுபவத்தை மூலியமா சொல்ல விரும்புகிறேன். நான் பெருமாளை தான் ரொம்ப பூஜிப்பேன். 23 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1999 2000 ஆண்டுகளில் அங்கே என் மனைவியினுடைய பூர்வீக இடம். அந்த இடத்துக்கு போய் வீடு கட்டும் பொழுது நான் அந்த முருகன் சன்னிதானத்துக்கு போகிறேன். பகல் வேலை, படி வழியாக நடந்து போனதுனால களைப்பு. முருகனை தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்ண களைப்பில், சரி முருகனை பார்த்துட்டோமே நம்ம போகலாம் அப்படின்னு பின்னாடி வள்ளி தேவயானைய அட முருகனை பார்த்தாச்சு, முக்கியமான ஒரு இவர் தான், இவரை பார்த்துட்டோம், நம்ம அந்த உள்ளெல்லாம் ஏன் இன்னும் போவானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். மலையை விட்டு இறங்கி வந்துடுறேன். வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். அசதி. ஒரு 4:30-5 மணி வாக்கில் என் உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சது. என் கண்கள் திறக்க முடியல. கண்கள்லேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சது. என் உடம்பு சிலுத்து என்னால் ஒரு நிலையில் இருக்க முடியல. மெய் மறந்த ஒரு பரவச நிலைக்கு நான் போக ஆரம்பித்தேன். அப்போ தியானத்தில் என் கண்ணுள்ள ஒரு முதியவர் தெரிஞ்சார். அவர் என்னையே பார்க்குறாரு. நான் அவரிடம் வினவறேன் தியானத்தில், தாங்கள் யார்? என் கண்கள் திறக்க முடியலையே, இதுக்கு வழி என்ன? நீங்கள் யார்? எதனால் நீங்கள் வந்திருக்கீங்க? என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் கேட்குறாரு, நீ முருகனை விட உயர்ந்தவனா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. நான் என்னடா இந்த கேள்வி நம்மளை கேட்குறாரு, நம்ம எப்படி இறைவனை விட உயர்ந்தவனா இருக்க முடியும் அப்படின்ட்டு, இல்லைங்களே அப்படின்னு, நீங்கள் யார்? ஏதாவது சித்தரா, முனிவரா, ரிஷியா, ஏன் இது மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு ஒரு பதட்டம் உள்ளார வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னால் அதை விட்டு விலக முடியல. என்னால் கண்கள் திறக்க முடியல. கண்கள் நீர் வடியுது. எனக்குள்ள ஒரு கவிதை அந்த முதியவர் சொல்றார். அந்த கவிதை 12 வரிகள் கொண்டது. அதனுடைய அர்த்தங்களை மட்டும் இப்போ இங்கே நான் சொல்றேன். முருகன் என்று சொன்னாலே அழகு என்று பொருள். குமரன், அவனுக்கு மற்றொரு பெயர் குமரன். குமரன் என்றால் என்றும் இளமையாக இருக்கக்கூடிய தன்மையுடையவன் தான் குமரன். அந்த குமர பருவத்தை உடைய முருகன், என்றென்றும் குமரனாக இருக்கக்கூடிய முருகனுடைய சிறப்பு. அத்தகைய முருகன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, வள்ளியை பார்க்கறதுக்கு போகும் பொழுது, நம்ம பொதுவா ஒரு பொண்ணை பார்க்க போறோம்னா நம்மளுடைய திறமைகள் அத்தனையும் வெளி காட்டுற மாதிரி தான் போகும். நம்ம
உடை நடை பாவனைகள் எல்லாம் வந்து அந்த பெண்ணை வந்து நம்ம மெச்சணும், அந்த பெண்ணை வந்து நம்ம கவரணுன்றதுக்கோசம் தான் போவோம். ஆனா முருகப்பெருமான் தன்னுடைய சிறப்பான அழகு ஒளிச்சு வச்சிடுறார். ஒளிச்சு வச்சுட்டு கிழ ரூபத்துல போறார். அப்ப கிழ ரூபத்துல போகும் பொழுது முருகனையே நினைத்து வாழக்கூடிய வள்ளி என்ன சொல்றார், முருகனை தவிர வந்து நான் வேற யாரையுமே வந்து நினைக்க முடியாதுன்றான். ஆனா இந்த கிழ ரூபத்தில் வரக்கூடிய ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது நம்ம அறியாமையே நம்ம உடம்பு சிலுக்குதே, நம்மளுக்கு வந்து ஒரு மையல் ஏற்படுதே, ஒரு காதல் ஏற்படுதுன்றது வள்ளியுடைய ஆச்சரியம். ஆனா இந்த கிழ ரூபத்துல போய் வள்ளியை ஆட்கொள்றார். அதாவது வள்ளி வந்துட்டு அந்த கிழ ரூபத்துல இருக்கக்கூடிய முருகனை காதல் செய்யறாங்க. அப்போ தன்னுடைய சிறப்புகளை விட்டு போகும் பொழுது கூட அந்த தெய்வீக காதல் அங்க மலருதுன்றது அர்த்தம். அதாவது முருகரை பார்த்தாங்க, அழக பார்த்தாங்க, சக்தியை பார்த்தாங்க, வள்ளி மயங்கிட்டாங்கன்றதுக்கு இடம் இல்லை. தன்னுடைய சிறப்பெல்லாம் மறைச்சு வச்சுட்டு சாதாரண ஒரு கிழவனா போகும்போதே வள்ளியை வந்து தன்னறியாமையே காதல் வயப்படக்கூடிய சக்தி வள்ளிக்கு கிடைக்குது அப்படின்றது நம்ம வந்து முருகனுடைய புராணத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல என்ன சிறப்புன்னா, முருகன் வந்துட்டு முருகனை விட பெரிய ஆளா நீ அப்படின்னு கேட்டதுக்கு அர்த்தம் என்னன்னா, நான் வள்ளி தேவயானைய வந்து போய் பார்க்கல, நான் இவங்களை பார்த்தா போதும்ன்ட்டு வந்துட்டேன். அப்போ அந்த முதியவர் கேட்டவனுடைய பொருள் வந்து அவர் சொன்ன 12 வரி பாடல்கள் எனக்கு வந்து உண்மையை புரிய வச்சது, ஞானம் பிறந்தது. அதாவது முருகன் தன்னுடைய சிறப்பை எல்லாம் விட்டுட்டு வள்ளிக்கிட்ட போய் தேடி போறார். அந்த முருகனை விடவா நீ பெரிய ஆளு, நீ வள்ளியை தேடி போக மாட்டியாக்கா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அந்த முதியவர் தன்னுடைய உருவத்தை கலைச்சி முருகனா காட்சி கொடுக்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய பேரானந்த நிலை. அப்போதான் நான் வந்து முருகப்பெருமான் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். சென்னிமலை ஆண்டவா என்ன மன்னிச்சுட்டு, நான் வந்துட்டு வள்ளியினுடைய சிறப்பு அறியாம நான் வந்துட்டு உன்னை பார்த்தா போதும்னு வந்தேன். ஆனா உண்மையிலே வந்துட்டு நீயே வந்து வள்ளியை தேடி போயிருக்கும் பொழுது நான் போகாம இருந்தது மிகப்பெரிய தவறு, என்னை மன்னிச்சுடுன்னு கேட்டேன். அதுவரை நான் வந்து பெருமாள் பக்தனா இருந்தவன் முருகன் அடிமையாக ஏன்னு சொன்னா என்னால பேச முடியாது. இந்த நிகழ்வுகளை என்னைக்கும் பேசினாலும் என்னால முடியாது. ஏன்னு சொன்னா என்னை ஆட்கொண்ட கருணை தெய்வம் ஒரு இறைவன் வந்து நம்மள வழிய வந்து கூப்பிட்டு, டே நீ வாடா எனக்கு சொந்தம்டா, நான் உனக்கு சொல்லித்தரேன்டான்னு சொல்றது மிகப்பெரிய விஷயம். அத்தகைய அருட்கொடை கொண்ட கருணை உள்ளம் கொண்டவன் தான் சென்னிமலை முருகன். நான் எத்தனையோ முருகன் கோயில் போயிருக்கேன், வந்திருக்கேன். ஆனா இந்த நிகழ்வு மாதிரி எனக்கு வந்தது. இந்த என்னுடைய இது பரிபூர்ணமான உண்மையான அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். நீங்க அனைவரும் உங்களுடைய கஷ்ட தீரத்துக்கு இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி வள்ளி தேவயானைய போய் கண்டிப்பாக பாருங்க. அவங்க கிட்ட வந்துட்டு உங்க கோரிக்கையை வச்சுட்டு வாங்க, கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. உங்களுக்கு சொந்த வீடு அமையும். நன்றி. சென்னிமலை முருகனின் தரிசனம் காலை பொழுதினார்